கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி பாருங்கம்மா, நீங்கள் 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்கீங்க, பாத சனியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சனி பகவான் உங்களை கெடுத்து முடிச்சிட்டாரு. எந்த விதத்துலையும் அவர் கெடுக்க போகிறதுல இவ்வளோண்டு தான் கெடுக்க போகிறார், பெருசாக கெடுக்க போகிறதுல. ஆனால் அம்மா இவ்வளோண்டு தான்மா சனி பகவான் உங்களுக்கு எடுக்க போகிறாரு அப்படின்னா, நிறைய கும்பம் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ தாங்க அவர் இவ்வளோ கெடுக்கிறாரு, இவ்வளோண்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அதுக்கு ரீசன்ஸ் இருக்குமா. என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்திலே தசநாதன் கெட்டு போயிருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ கும்பம் பாருங்கள், குத்தி 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 ஒரு கத்தி எடுத்து கையில் வெட்டி 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 கத்தி கிட்ட வரும்போது ஐயோ வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம். ஆனால் கவலைப்படணும் அப்படின்னு 100% அவசியம் இல்லைம்மா. காரணம் என்ன, சனி பகவான் பாத சனியாக இருக்கார், வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் சனி பகவான் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, பெரிய ப்ளஸ்ஸுமா. அதுக்கும் மேலே இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, உச்சகதி அடைஞ்சிட்டார். அதாவது உச்சமான குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால சனிக்கு எடுக்க போகிறதில்ல. ஓகேம்மா, ஏதாவது நல்லது இந்த காலகட்டமாவது நடந்துருமா? நடக்கவே நடக்காதுன்னா கூட சும்மா பேருக்காவது 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கள். இதுதான் கும்பத்தினோட மைண்ட் வாய்ஸ். நம்ம ஏமா பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்? உண்மையாகவே நிறைய நல்லது நடக்கும். சனி பகவான் வக்ரகதியே அடைஞ்சாலும் அவர் என்ன பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கான ஒரு சில உங்களோட ஆழ் மனசு ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ கும்பம் ரொம்ப நாளாக பாருங்கள், தம் சுயம் சார்ந்து சில விஷயங்கள் இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் நான் ரொம்ப பண்ணுறேன், எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை செஞ்சு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரை அழகாக தட்டிட்டு போயிடுறாங்க. ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பெருசாக பண்ணுறது இல்லை. நான் மூளையை கசக்கி புழியிற அளவுக்கு அவங்க செய்கிறதே இல்லை. லைட்டாக வராங்க, அப்படியே லைட்டாக காயினை நவுத்திட்டு. ஆனால் மற்றவங்க முன்னாடி நான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, நான் பயங்கர சின்சியரான பர்சன், பயங்கர டெடிக்கேட்டடான பர்சன், என்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் உலகத்துலேயே இல்லை அப்படின்ற பேரை ரொம்ப சம்முன்னு தட்டிட்டு போயிடுறாங்க. நான் என்ன செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், எந்த விதத்தில் செஞ்சாலும் கெட்ட பேரை மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். இது எப்போ மாறும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் வேணும், என்னோடய இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் தெரியணும், எனக்குன்னு உரிய மரியாதை வேணும், இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி கும்பராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக கும்பம் பார்த்திங்கன்னா சனியினோட ராசி, ஆண் ராசி. இருந்தாலும் இப்போ இந்த 2K கிட்ஸ் கூட நம்ம விட்டுடலாம். இந்த 80s 90s கிட்ஸுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது லேடிஸ்க்கு. குடும்பத்தோட கௌரவம். அதனால் பாருங்கள், நான் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேன். அப்போ இப்போ கூட பாருங்கள், நிறைய இடத்துல நம்ம தோத்தி போட்டுட்டு போனாலும், புடவை கட்டிட்டு போனாலும், பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நம்ம ஒரு தினசாக தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஆனால் உண்மையாகவே எக்ஸலண்ட்டான ரொம்ப டீசெண்டான ட்ரெஸ் அப்படின்றது சாரீ, தோத்தி, அது தெரியாது இல்லையா. அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கற்பூரத்தினோட வாசனை தெரியுமா, அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம். அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. நான் பெரிய பெரிய மீட்டுக்கு போகிறேன், நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு வெஸ்டர்ன் ஃபிட் போடணும், ஒரு நல்ல நீட் ட்ரெஸ் போடணும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பஞ்சாங்கம். அதனால் வீட்டிலேருந்து புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு, இந்த சினிமாலாம் காமிப்பாங்க பார்த்திங்களா, புடவை கட்டி பின்னி பூ வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்தோடனே ஃப்ரீயாக விட்டுட்டு புடவை கட்டிட்டு ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு இப்படி என் லைஃப் ஓடுது. எவ்வளோ நாள் தான் அப்படி ஓடுறது? என்னால் முடியல. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இது முக்கியம். எங்கள் வீட்டில் சொல்லுவேன், எனக்கு வேலை செய்கிற இடத்துல இப்படி தான் இருக்குது. நீ எதிர் வீடு என்ன சொல்லுவோம், பக்கத்து வீடு என்ன சொல்லுவாங்க, 2வது தெரு தள்ளி இருக்க 3வது வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத. உன் குடும்ப கௌரவம், உன் குடும்ப கலாச்சாரம் அப்படிலாம் சொல்லாது. எந்த ட்ரெஸ்ஸோ பார்த்திங்கன்னா மட்டமான ட்ரெஸ் கிடையாது, நேர்த்தியான உடைகள், ஃபுல்லி கவர் ட்ரெஸ். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு முக்கா பேண்ட் அப்படிலாம் போட்டால் கூட அதில் ஒரு டீசன்சி இருக்கணும் அப்படின்னு கும்பமே எதிர்பார்க்கும். ஏன்னா சனியினோட ராசி. நேர்த்தியான உடைகள் எதுவுமே, மற்றவங்க கண்ணை பிடுங்காத உடைகள் எதுவுமே, மற்றவங்களோட காமத்தை தூண்டாத உடைகள் எதுவுமே டீசெண்டான உடைகள் தான் அப்படின்றத வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்க. ஓடி ஓடி என்னால் முடியல, எத்தனை வருஷமாக ஓடிட்டு இருக்கிறது, நான் இப்படி தான் போவேன், சௌரியப்படுத்தா பாரு, இல்லைனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இல்லை நான் வேலையை விட்டுட்டு சம்பாதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை போடுவீங்க. ஆக வீட்டில் இருக்கவங்க அமைதியாக வாங்க. இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம், உங்களுக்காக சில ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அதை யார் நிறைவேற்றி கொடுப்பார்? சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து கும்பம் நல்லா சாப்பிடுவீங்க.
நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்க, ஒரு எங்கன்னா வெளியே போகணும், ஒரு பீச்சுக்கு போகணும், பார்க்கு போகணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பத்தினோட ஒரு தயை இல்லாமல் இருக்க. ஆனால் நிறைய பேருக்கு குடும்பத்தினோட தயை இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. நான் வெளிநாடுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஒரு நல்ல லக்ஸரிஸ் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், எனக்குன்னு தனி ரூம் வேணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், நான் வெளிநாட்டு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், குலதெய்வ கோயிலை வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்து என்னோடய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எத்தனை ஆசைகள் இருந்துச்சு. அதில் சில ஆசைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும். சூப்பர் இல்லைங்களா? இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி. சரி, அதுக்கப்புறம் கடைசி 40 நாட்கள். கடைசி 40 நாட்கள் என்ன வரும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஏதோ ஒரு சுப செலவு, அந்த சுப செலவுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. திருப்பி என்னப்பா திருப்பி கடன் வாங்கணுமா, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடன்காரனுக்கு பதில் சொல்கிற நிலமை வந்துருமா, இப்போ தான் அப்படியே கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுன்னு வந்தேன், திருப்பி ஒரே முட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடனால் மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகுமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். கவலைப்படாதீங்க. இந்த 40 நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்னா என்ன அப்படின்றது, ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியலி நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றத சாலிடாக கற்றுக் கொடுத்துருவார். மா நீ வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் பட்ஜெட் போட்டு தான்மா செலவு பண்ணணும், அன்னெசரி செலவுகள் பண்ணும்போது ஒரு முறை 4 முறை அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற நிறைய விஷயங்களை சனி பகவான் ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போ எல்லாமே நல்லதாம்மா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். சரி, வழிபாடு என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே கும்பத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முறையேனும் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குமா, அங்கே ஒரு முறை போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இல்லைம்மா அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியலம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்ற பட்சத்தில் நம்ம மாத சிவராத்திரி காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் சிவன் கோயிலில் போயிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருங்க. அது வீட்டு பக்கத்தில் சின்ன கோயில் தாம்மா, அங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப வருஷத்து கோயில்மா, பரவாயில்லை. சுயம்பு ஈசன் கோயில்மா, பரவாயில்ல. எந்த ஈசன் கோயிலாக இருந்தாலும் ஈசன் கோயிலில் போய் உட்காருங்கம்மா. சிவலிங்கத்துக்கு மட்டும் சிவலிங்கம் சிதிலமே அடைஞ்சிருந்தாலும், எந்த விக்கிரகமும் கொஞ்சோண்டு சிதிலம் அடைஞ்சிருந்தால் கூட வழிபாடு பண்ணக்கூடாது, அதுக்கு பலன் பெருசாக இருக்காது. ஆனால் சிவலிங்கம் மட்டும் சிதிலமே அடைஞ்சிருந்தாலும் பாதியாக உடைஞ்சிருந்தாலும் வழிபாடு பண்ணலாம், அதுக்கான பலன் அப்படின்றது உண்டு. ஆக சிவன் கோயிலில் போயிட்டு அமைதியாக உட்காருங்கம்மா, போதும், நிறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.